நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த பெட் கவர் கொஞ்சம் நல்லாவே அழுக்கானதுனால, இந்த பெட் கவர் மாற்றிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா பாப்பா கீழலாம் விளையாடுறாங்க. ஸோ, அதனால அந்த மண்ணோட மேலே ஏறி விளையாடிட்டே இருப்பாங்க. நிறைய அழுக்காகும். ஸோ, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இந்த பெட் கவர் தான் மாற்றி விட்டுருந்தேன். அதுவும் இல்லாமல் தண்ணியெல்லாம் வேற ஊற்றி வைக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்தா. நான் அதனால் அது கொஞ்சம் ஈரமாயிடுச்சு அப்படின்றனால அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த பெட் கவர் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இதை மாற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை போட்டு விட்டுருந்தேன். கலருமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வயலட் கலரில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே கொஞ்சம் பெட்ஷீட்டு, பெட் கவர் அதெல்லாமே கொஞ்சம் உள்ளே காய போட்டிருந்தேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு அதெல்லாமே. அதெல்லாம் நல்லாவே காஞ்சிருந்துச்சு. நேற்று கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்கும். மேலேருந்து சீக்கிரமாகவே துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே தான் காய போட்டிருந்தேன் ஃபேன் இருக்குது அப்படின்றதுனால. மாங்காய் பச்சடி ரொம்ப நாள் செய்யணும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் நான் செஞ்சேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இன்றைக்கி அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இதுக்காகவே போய் மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்டுக்குமே இது ரொம்ப ஃபேவரேட்டு. கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 டைம்ஸ் கேட்டாங்க. அதுக்கு மேலே நான் செய்யலை. ஸோ, இன்றைக்கி தான் நான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பச்சை மிளகா தான் இதில் சேர்ப்பாங்க நல்லா காரத்துக்கு. ஆனால் எனக்கு பச்சை மிளகா இல்லை அப்படின்றதுனால நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் அதிகமாக காரம் வேணுன்ட்டு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதுவுமே நல்லா செம்மையாக குக் ஆகி வந்திருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்றைக்கி. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் உப்பு ஜாடியில் உப்புலாம் காலி ஆகிட்டனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். க்ராசரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் காலியாக இருந்துச்சு ஜாடி எல்லாமே. அதனால் கொஞ்சம் உப்புலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு இதை ஏற்றி வச்சுட்ருந்தேன். ஊதுபத்திலாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் ஏற்றி வச்சுருந்தேன். நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.